இந்த குளத்துக்கு மிக அருகில பல்லவர் காலத்திய 1200 ஆண்டுகள் பழமையான ஒரு ஜேஷ்டாதேவியுடைய சிற்பத்தை வந்து அன்பையை கண்டுபிடிச்சிருக்கோம். இது இந்த ஊர் பல்லவர் காலத்தில் வரலாற்று சிற்பமிக்க ஊராக இருந்தது என்பதற்கு ஆதாரமாக தடயமாக அமைந்துள்ளது. இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா அண்மை கண்டுபிடிச்ச சிற்பம் பார்த்தீங்கன்னா ஜேஷ்டாதேவி 2 கரங்களோட வலது கையில் அள்ளிமயிரை ஏந்தியும் இடது கை வந்து இடது தொடையின் மீது வைத்தவாறும் அமர்ந்துள்ள தெய்வமாக இருக்கு. இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் பல குறிப்புகள் காணப்படுது. சங்க காலத்திலிருந்து தொட்டு பல்லவர் காலம் சோழ காலம் என்று தொடர்ந்து ஜேஷ்டாதேவி வழிபாடு வந்திருக்கு. ஆனால் பின்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு நின்றுவிட்ட நிலையில் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக ஜேஷ்டாதேவி என்றால் மூத்த தேவி என்று பொருள் தமிழில். இந்த மூத்த தேவி வழிபாடு கிராமங்கள் தோறும் பல இடங்களில் இருப்பதை பார்க்குறோம். குறிப்பாக வளமையினுடைய கடவுளாக இந்த ஜேஷ்டாதேவி வழங்கப்படுகிறார். அந்த வகையில் தற்போது அண்மையில் இந்த கப்பையாம்புயில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மூத்த தேவி ஜேஷ்டாதேவி குறிப்பாக சங்க இலக்கியத்தை ஜேட்டை என்றெல்லாம் சொல்லப்படுற சிற்பம். அப்படியான ஒரு சிற்பத்தை தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இதிலிருந்து என்ன தெரியுது என்ன பல்லவர் காலத்திலேயே இந்த ஊர் சிறப்பான ஊராக இருந்தது என்பது நமக்கு தெரிய வருகிறது. குறிப்பாக இந்த யானை மேல் உள்ள முருகனுடைய சிற்பமும் இங்கே காணப்படுகிற இந்த ஜேஷ்டாதேவியுடைய சிற்பமும் காணப்படுது. பின்னால் பார்த்தீங்கன்னா ஜேஷ்டாதேவி சிற்பத்தை வந்து மூத்த தேவி என்றும் பின்னாடி மூதேவி என்றும் அது மறுக்கப்பட்டது. பின்னால் வழிபாடும் இல்லாமல் இருப்பதை பார்க்குறோம். சில இடங்களில் மட்டுமே வழிபாடு செய்கிறாங்க. பல இடங்களில் இந்த ஜேஷ்டாதேவி தள்ளி தூக்கி போட்டுட்டு பார்க்குறோம். குறிப்பாக வளமையின் கடவுள் சொன்னோம், நீர்நிலை கடவுளாக சொல்லப்படுது. குறிப்பாக ஏரி குளங்களோட கரையில் தான் இந்த சிற்பங்கள் பார்க்குறோம். அதே அளவில் தான் இங்கே குளத்தின் அருகிலே இந்த மூத்த தேவியுடைய சிற்பத்தை இருப்பதை பார்க்குறோம். நன்றி, வணக்கம். இந்த மூத்த தேவி சிலைகள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கழுதை வாகனம், குதிரை வாகனம் அந்த மாதிரி இருக்கிறது நல்ல விஷயங்கள். இந்த மூத்த தேவி மற்ற இடத்துல கிடைக்கிற மூத்த தேவி சிற்பத்தை விட ஒரு மாறுபட்ட வேறுபட்ட வடிவத்தை வந்து பெற்றிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே மூத்த தேவியுடைய சிற்பத்துடைய வலது பக்கம் மாந்தரம், இடது பக்கம் மாந்திரி இருப்பது வழக்கம். அங்கே கழுதை வாகனம் சிலது காமிச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் மேலே காக்கை கொடி இருக்கும், ஒரு துடைப்பம் கூட வச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த சின்னங்களும் இல்லை. மாந்திரியும் காணப்படலை, அங்கே காக்கை கொடியும் காட்டப்படலை, துடைப்பம் காட்டப்படல, கழுதை வாகனம் காட்டப்படல. எளிமையாக அந்த ஜேஷ்டாதேவி மட்டுமே அமர்ந்துக்கிற ஒரு சிற்பமா வேறுபட்ட சிற்பமா இருக்கு. முழுக்க முழுக்க கிராமிய கலைப்பாணியில இந்த சிற்பத்தை செஞ்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 1300 ஆண்டுக்கு முன்னாடி இந்த கப்பையாம்பூர் மக்கள் இந்த ஜேஷ்டாதேவி மூத்த தேவி வழங்கி இருக்காங்க அப்படின்றது நம்ம இது மூலமா தெரிய வருது. இந்த பல்லவர் காலத்துல பாத்தீங்கன்னாக்கா வயிறு வந்து பெருசா இருக்கிற மாதிரி ஒரு சிலது வந்து இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது குறிப்பாக ஜேஷ்டாதேவினாலே அந்த பருத்த மார்பகம் பெருத்த வயிறு காட்டுவது வழக்கம். ஏன்னா வளமைக்கான ஒரு கடவுளாக சொல்லப்படுது. இது எல்லாருடைய ஜேஷ்டாதேவி காணப்படுவது வழக்கம். சோழ காலத்தில் சற்று அழகாக காமிச்சிருப்பாங்க அது. ஆனால் பொதுவாகவே ஆரம்ப காலத்தில் பெருத்த மார்பகமும் பருத்த வயிறும் காட்டப்படுவது இயல்பான ஒன்று தான். பின்னாடி தான் வந்து இது அழகுபடுத்துகிற வகையில் பண்ணியிருக்காங்க. இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் ரொம்ப அழகான சிற்பத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி வல்லம் குடவரை செங்கல்பட்டு அங்கேயும் நம்ம பார்க்க முடியும். அப்போ தொடர்ந்து தொடர்ச்சியாக சங்காலம் முதல் குறிப்பாக சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் தான் தொடர்ச்சியாக சிற்பங்கள் வந்து கிடைக்கிது நமக்கு. இங்கே இந்த மூத்த தேவி வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா அது எந்த சிறப்பு வாய்ந்தது? அதுக்கடுத்து அரசு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? அது வந்து இந்த மாதிரி ஆய்வு இல்லை, இது மாதிரியான சிற்பங்கள்லாம் வந்து பாதுகாக்கப்படணும். அதே நேரத்தில் ஒரு காலத்தில் வழிபாட்டில் இருந்த இந்த மூத்த தேவி ஆனால் இன்று பின்னாடி மக்கள் வந்து வழிபாடு அற்ற நிலையில் பார்க்குறோம். வளமையின் கடவுளாகவும் நீர்நிலை கடவுளாகவும் போற்றப்பட்டவள் இந்த மூத்த தேவி. பின்னாடி தான் அந்த மூதேவி என்று ஆக்கி அது வழிபாடெல்லாம் நின்று போன நிலையை நம்ம பார்க்குறோம். முனைவர் தா. ரமேஷ், உதவி பேராசிரியர், வரலாற்றுத்துறை, அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி. என்னுடைய பேர் வி. நிவன். விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரியில் வரலாற்றுத்துறையில் முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கேன். இங்கே கப்பியாம்புலியூரில் ஒரு அழகிய முருகர் சிற்பம் இருக்கிறது ஆவணத்தில் படித்தோம். அதை பார்த்துட்டு இங்கே மேற்புற கலாய்வில் ஈடுபட்ட போது இங்கே வந்து இந்த குளக்கரைக்கு தெற்கே வந்து ஒரு சிற்பம் வந்து ஒரு பழமையான சிற்பம் போல் தென்பட்டது. இது நாங்கள் உடனடியாக எங்களுடைய வழிகாட்டியான இருக்கக்கூடிய முனைவர் தா. ரமேஷ் ஐயாவையும் ரங்கநாத் ஐயாவையும் கூப்பிட்டோம். அங்கே வந்து அவர் சொன்ன தகவலின்படி இது வந்து ஒரு பல்லவர் கால ஜேஷ்டாதேவி சிற்பமோ அப்படின்னு சொன்னார். இப்போ இதை வச்சு பார்க்கும்போது இங்கே ஆல்ரெடி ஒரு முருகர் சிற்பமும் இருக்குது, ஜேஷ்டாதேவி சிற்பமும் இருக்குது. சார் சொன்னது போல் இங்கே பல்லவர் காலத்தில் வந்து ஒரு சிறப்பு பெற்ற ஊராக இருக்கணும். இதை தொடர்ந்து இன்னும் பல மேற்புற கலாய்வில் நாங்கள் ஈடுபட்டு வந்துட்டுருக்கோம்.